இப்போ கோவையில நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து இப்போ விசாரணைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அதுக்கு வந்து தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து தமிழகத்துல எல்லாரையுமே வந்து உலுக்கி போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு முக்கியமான சம்பவமா அமைஞ்சிருந்துச்சு. இந்த விசாரணை எப்படி நடந்துச்சு? இதோடைய பின்னணி என்ன? சொல்லுங்க சார். அதாவது கடந்த ஆண்டு 2025 நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அப்போது நள்ளிரவில் ஒரு கல்லூரி மாணவி அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்த ஊர் வந்து மதுரை. அவங்க வந்து கோயம்புத்தூரில் தங்கி ரூம் எடுத்து தங்கி படிக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு அங்கே வந்து பழைய பைக்கு காரெல்லாம் வாங்கி விற்கக்கூடிய ஒருத்தர் கூட பழக்கமாகுது. 2 பேரும் நண்பர்களாகிறாங்க. அப்புறம் காதலர்களாகிறாங்க. அப்போது அவர் வாங்கி விற்கக்கூடிய அந்த ஒரு காரை எடுத்துக்கிட்டு இந்த பெண்மணியை கூட்டிக்கிட்டு அந்த சூலூர் ஏர்போர்ட் பக்கத்தில் பின்னால் ஒரு மைதானம் இருக்குது. அந்த மைதானத்தில் நள்ளிரவில் அந்த காருக்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் 3 பேர் அங்கே பைக்கில் வந்திருக்காங்க. 3 பேர் பைக்கில் வந்தவங்க பார்த்துட்டாங்க, காரு நிற்கிது, தனியாக நிற்கிது காரு அப்படின்னு சந்தேகப்பட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா காருக்குள்ளே ஒரு பையனும் பொண்ணும் இருக்கிறாங்க. உடனே இறங்கி வெளியே வாங்குறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. உடனே கத்தி எடுத்து கார் கண்ணாடியை உடைக்கிறாங்க.